வணக்கம். யூடியூப் நெட்வொர்க்கு. நம்முடைய நெட்வொர்க்கில் எந்த மாதிரி பேசுவோம் அப்படிங்கிறது அனைவருக்குமே தெரியும். நம்ம நெட்வொர்க்கினுடைய வாடிக்கையாளர்களும், நம்முடைய இந்த சேனலில் இருக்கக்கூடிய லைன் குரூப்பினுடைய வாடிக்கையாளர்களுமே வந்துட்டு, நீங்கள் மாத்திரம் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு நிலையான வார்த்தையை நம்ம வெளிப்படுத்தலை. தமிழகம் முழுவதுமே கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை தான் நாங்கள் வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கோம். நம்முடைய இந்த நெட்வொர்க் சேனல் மூலியமாக. நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் அனைத்துமே வந்து தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அரசியல் நிலை என்ன, எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு நம்ம வெளிப்படுத்திக்கிட்டு தான் இருக்கோம். அப்படி இருக்கும்போது நம்முடைய வாடிக்கையாளர் பார்க்கும்போது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு முக்கியமான ஒரு வார்த்தையை நான் வந்து வெளிப்படுத்துகிறேன். ஏன் அப்படின்னா, நம்முடைய சேனல் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறை, நீதித்துறை அனைவருமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நாம் பேசக்கூடிய வார்த்தைகள் ஒவ்வொன்றுமே வந்து நமக்கே தெரியாது, வாடிக்கையாளர்களுக்கும் தெரியாது. இந்த நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் எங்கே போய் சேரும், எங்கே வரைக்கும் போய் இந்த வார்த்தைகள் வந்து வெளிப்படுத்தி காட்டுவாங்க அப்படிங்கிற முதல் கொண்டுமே நமக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது நம்ம இந்த சேனலை நடத்துறதுனால நம்ம வந்து தமிழ்நாட்டு அரசியலை பற்றி குற்றம் குறை வெளிப்படுத்துறதுனால நம்முடைய சேனல் மூலிமா நம்ம யாருமே அதுக்குண்டான ஒரு பயம் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. தமிழக மக்களுக்கு வந்து நல்ல வார்த்தையை கொண்டு சேர்க்கணுங்கிற வார்த்தையை தான் வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது நம்முடைய ஒரு இந்த வெளிப்படுத்தக்கூடிய வார்த்தைகள் அனைத்துமே உன்னதமாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம 4 பேர் தெரிஞ்சுக்கணும். அப்படிங்கிறதுனால நம்முடைய வாடிக்கையாளர்கள் செய்யக்கூடிய வேலைகள் வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்க அப்படிங்கிறது தான் நம்முடைய ஒரு சேனல்லேருந்து இன்றைக்கி வெளிப்படுத்தக்கூடிய வார்த்தைகள். அதே இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எத்தனையோ அரசியல் கட்சி உள்ளே வந்திருக்கு. இன்றைக்கி திமுக, அதிமுக விட்டுருங்க, அதை தவிர மதிமுக, பாட்டாளி மக்கள் கட்சி, விடுதலை சிறுத்தை, இன்றைக்கி டோட்டலாக எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து திமுக, அதிமுக, அதை கடந்து வரும்போது இன்றைக்கி தமிழ்நாட்டில் நல்லா ஒரு பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய கட்சி வந்து விடுதலை சிறுத்தை. அதுக்கு அடுத்து வரும்போது பார்த்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி. இப்படியே இருந்தாலுமே இவங்களாம் தனிப்பட்ட முறையில் தமிழகத்தில் நின்று இவங்களுக்கு வந்து வெற்றி பெற முடியாது. ஏன்னா தமிழகத்தில் வந்து ஆட்சி அமைக்கிறதுலாம் வந்து ரொம்ப ஒரு கஷ்டம். அவங்க எல்லாமே வந்து ஏதாவது ஒரு கட்சியோட ஒற்றுமையாக இருந்து ஒரு அவங்க கூட வந்து ஒன்றிணைந்து ஒரு கூட்டணி அமைச்சு தான் அவங்களுடைய அரசியல் கட்சியை வந்து வளர்த்துக்கிறவே முடியும். அது இல்லாமல் இன்றைக்கி தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வந்து அரசியலில் வந்துட்டு தினமும் நம்ம செய்திகளில் டிவி தொலைக்காட்சிகளில் பார்க்குறோம். யாராவது பார்க்குறோம், நடிகர் விஜயை பார்க்குறோம். அதாவது புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவருடைய மறைவுக்கு பின்னாடி இன்றைக்கி அவருடைய மனைவி பிரேமலதாவை பார்க்குறோம். அதே இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பாட்டாளி மக்கள் கட்சியில் பார்த்தீங்க அப்படின்னாலே வந்துட்டு அதாவது ராமதாஸ் ஐயா வந்துட்டு அரசியல் தந்திரம் படித்தவர். அவரை ஒரு அரசியல் மேதன்னு சொல்லலாம். ஆனால் அவன் பையன் இருக்கார் அன்புமணி, அவருக்கு அரசியல்னால் என்னன்னே தெரியாது. அவர் பேசக்கூடிய வார்த்தை எல்லாமே வந்துட்டு அந்த கட்சியை வந்து அடிப்படையில் உருவாக்கப்பட்ட அந்த கட்சியை வந்து கீழே தான் கொண்டு போய்கிட்டு இருக்காரு. ஏன்னா அவருக்கு பேசக்கூடிய வார்த்தை அந்த மாதிரி பேசுவார் அன்புமணி. அதே ராமதாஸையே அந்த மாதிரி பேச மாட்டார். அதே இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீமான் இருக்கார், நாம் தமிழர் கட்சி தலைவர். அவர் பேசக்கூடிய வார்த்தைகள்லாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நாத்தியமான வார்த்தைகளை அவர் பேசுவார். அவரும் இப்படி பேசிக்கிட்டு இருந்தாலுமே ஆனால் அவர் என்ன ஒன்று பண்ணார்னா, இன்றைக்கி இந்தியா நாட்டுக்குள்ளே அனைவருமே அவரை தெரிஞ்சிருப்பாங்க. எப்படின்னா ஈரோடு இடைத்தேர்தலில் வந்துட்டு யாருமே திமுகவுக்கு எதிராக நிற்க முடியாத இடத்துல வந்துட்டு அவரு போய் நின்னார். ஆனாலும் அவருக்கு உண்டான ஓட்டை வாங்கினார், தோல்வியை சந்தித்தார் அப்படிங்கிறது தான். இப்படி ஆளாளுக்கு ஒவ்வொன்றும் பேசுவாங்க. அதே மாதிரி நம்ம நடிகர் விஜய் வந்து எப்படின்னா அவருக்கு அரசியல் தெரியுமா என்னங்கிறதே தெரியாது. அவர் எந்த ஒரு சூழ்நிலைக்குள்ளே வந்திருக்காருங்கிறதும் தெரியாது. இல்லை யாரும் சொல்லி உள்ளே வந்திருக்காரா, இல்லை உண்மையிலே நம்ம அரசியலில் போயிட்டு தமிழக மக்கள் பார்க்கணும்னு சொல்லிட்டு வந்திருக்காரா அப்படிங்கிறது தெரியாது. ஆனால் நம்முடைய சேனலில் அவர் விஜய் அவர்களை வந்துட்டு வரவேற்றிருக்கோம், ஆதரிச்சிருக்கோம், அவர் அரவணைச்சிருக்கோம். நம்முடைய சேனல் மூலியமாக அவரை பற்றி நல்ல விதமான வார்த்தைகள் வெளிப்படுத்தியிருக்கோம். ஆனாலும் இன்றைக்கி அவங்க நடத்தக்கூடிய அந்த மாநாட்டுகளில் அவர் பேசக்கூடிய வார்த்தைகள் ஒவ்வொன்றுமே பார்த்தீங்க அப்படின்னா அவர் தமிழ்நாட்டில் வெற்றி பெறுவாரா, அல்லது அவர் போட்டியிடக்கூடிய அந்த தொகுதியில் அவர் வெற்றி பெறுவாரா அப்படிங்கிற ஒரு கருத்து வந்து இன்றைக்கி வெளியே தமிழக மக்கள்கிட்ட வந்து பரவலாக வந்துக்கிட்டு இருக்குது. ஏன் அப்படின்னா அவர் அரசியல் அனுபவமே இல்லை. அவர் பேசக்கூடிய வார்த்தைகள் ஒவ்வொன்றுமே வந்து முன்னாடி தமிழ்நாட்டில் இருந்த மாபெரும் தலைவர்கள் படமும் வச்சு தான் அவர் மாநாடு நடத்துகிறாரு. அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஒரு அரசியல் இன்றைக்கி அவர் வைக்கிறார் அப்படின்னா காமராஜர் படத்தை வைப்பார், புரட்சி தலைவர் படத்தை வைக்கிறாரு. இது எதுக்கு அவர் வைக்கணும்? அவங்க வெவ்வேறு விதமான அரசியல் கட்சி தலைவர்களாக இருந்து போனாங்க. நீங்கள் அப்படி இன்றைக்கி தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து நடிகர் விஜய் அவர்கள் வந்து வெற்றி பெறணும் அப்படின்னால் இந்த ஸ்பீடில் வந்துட்டு போனால் அவருடைய கட்சி வேணால் வெளியே தெரியும். ரசிகர்கள்ங்கிற பேரில் வந்துட்டு அவருக்கு எவ்வளோ ஓட்டு கிடைக்கும் அப்படிங்கிறத விட அவர் நிற்கக்கூடிய இடத்துல வந்து அவர் வெற்றி பெறணும் அப்படின்னா அதற்குண்டான வேலைகளை அவர் கண்டிப்பான முறையில் வந்துட்டு அவர் அந்த வேலைக்குள்ளே செயல்பட்டு அவர் நிற்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய சேனலை வெளிப்படுத்துகிறோம். அதுக்காண்டி நம்ம இன்றைக்கி கட்சியை வளர்த்துட்டோம். தமிழக மக்களுக்குமே தெரியும். நம்ம இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களையும் நம்ம
ஒரு மாவட்ட வாரியாக நம்ம வந்துட்டு ஒரு கூட்டத்தை அமைக்கிறோம், பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டே போயிட்டு இருக்கக்கூடாது. ஆனால் சொல்லக்கூடிய வார்த்தைகள் வந்து யாருடைய எதிர்க்கட்சியாக இருந்தாலுமே அவங்களுடைய மனதை வந்து புண்ணாகக்கூடாது. நாம் நம்முடைய கட்சியை வளர்க்குறதுக்கு என்ன தேவையோ அதைத்தான் செய்யணுமே தவிர, ஒரு அரசியலில் ஒரு மேடையில் போய் நின்று ஒரு மைக்கை பிடிச்சி பேசக்கூடிய வார்த்தைகள் எவ்வளோ விஷயம் இருக்குது. அந்த பேசக்கூடிய வார்த்தையை அனைவருமே உற்று தான் கவனிக்கணுமே தவிர பேசக்கூடிய வார்த்தையை பார்த்து யாரும் சிரிக்கக்கூடாது. சிரிக்கிற அளவுக்கு தமிழ்நாட்டுக்குள்ளே எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவர்கள் பேசினாலுமே அந்த கட்சி வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துட்டு எழுந்திருக்காது அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் இதுக்குள்ளே இருக்குது. அப்படி இருக்கும்போது எதிர்க்கட்சியோ ஆளுங்கட்சியோ யாரோ இருக்காங்க. நம்ம இடையில நீங்கள் புதுசாக ஒரு கட்சி ஆரம்பித்து வந்துட்டு இருக்கோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் எத்தனையோ அரசியல் கட்சி தலைவர்கள் இருக்காங்க. அரசியல் கட்சி தலைவர்கள் அப்படின்னாலே வந்துட்டு இன்றைக்கி தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து சொல்லலாம், ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு கட்சி தலைவரை சொல்லலாம். ஆனால் அப்படி சொல்லிட்டு போயிட்டால் எந்த ஒரு கட்சியுமே வந்துட்டு தமிழ்நாட்டுக்குள்ளே அவங்க வந்துட்டு உள்ளே வர முடியாது. அந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாபெரும் வெற்றி, அதாவது சின்ன சின்ன அரசியல் கட்சிகளில் மாபெரும் வெற்றி கண்ட ஒரு கட்சி வந்து புரட்சிகரர் விஜயகாந்த் தான். தேமுதிக தான் வந்து தமிழ்நாட்டில் வந்து செல்வி ஜெயலலிதா அம்மாவுடைய ஆசி பெற்று அந்த தமிழ்நாட்டில் வந்து அவங்க ரொம்ப ஒரு வளர்ச்சியை காமிச்சார். ஆனால் அவர் என்ன செஞ்சார், நன்றியே மறந்தார் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அவர் வெளிப்படுத்தினார் அம்மா கிட்ட. மறு தேர்தலில் 45 சீட்டுக்கு மேலே வாங்கின அந்த விஜயகாந்த் என்ன பண்ணார், அவரே வந்து நாமினேஷன் இழந்தார், அவருக்கே ஓட்டு விழுகலை. அப்போது இருக்கக்கூடிய சின்ன சின்ன அரசியல் கட்சிகள் தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துட்டு அளந்து பேசணும். எடுத்து வைக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு அடியுமே கீழே குனிஞ்சு பார்த்து எடுத்து வச்சு நடக்கணும். அப்படி இருந்தால் மாத்திரம்தான் தமிழகத்தில் அவங்க வந்து கட்சியை உருவாக்க முடியும் என்பதை நம்முடைய இந்த சேனல் மூலியமாக வெளிப்படுத்துகிறோம். பார்க்கக்கூடிய வாடிக்கையாளர்கள் அனைவருமே வந்து ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.